எங்க ரெசனாட் கோர்ஸ் எடுத்துக்கங்க. மாசம் லட்சக்கணக்குல சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு போஸ்டோ ரீலோ பாக்குறீங்களா? தயவு செஞ்சு அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இன்னைக்கு சில கசப்பான உண்மைகளை பத்தி பேசலாமா? ரெசனாட் மேரத்தான் டே 46. நம்ம பேஜ்ல ரெசனாட் மேரத்தான் ஸ்டார்ட் பண்ணும் போதே நிறைய டிஎம்ஸ் வரும். லைக் நீங்க கிளாஸ் எடுப்பீங்களா? கோர்சஸ் அவைலபிளா இருக்கா? என்னென்ன சொல்லி தருவீங்க உங்க கோர்ஸ்ல அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரே சஜஷன் இதுதான். ப்ளீஸ் இந்த 48 டேஸும் இந்த ஃப்ரீ கோர்ஸை உங்களால எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு ரெசன் மேல காதல் இருக்கு, நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ப என்கிட்ட வாங்க, நான் கோர்ஸ் டீடைல் சொல்றேன் அப்படின்னு. முத நாள் கத்துக்கிட்டு அடுத்த நாள் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது இல்லங்க ரெசனாட். அதுக்கு பேஷன்ஸ் தேவை. நம்ம டைம் கொடுக்கணும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நம்ம பழக பழக மட்டும்தான் நம்மளுக்கு பெர்ஃபெக்ஷன் வரும். சோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அப்புறமா ரெசனாட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுல இருக்க சில ரியாலிட்டி பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ரெசின்ஸ், மோல்ட், பிக்மெண்ட்ஸ், டூல்ஸ், thousands will go before just your first pour. அடுத்து ட்ரையல் அண்ட் எரர். நீங்க ரெசின் வேஸ்ட் பண்ணுவீங்க, மோல்ட்ஸ் ரூயன் பண்ணுவீங்க, ரேஷியோஸ்ல தப்பு பண்ணுவீங்க. இது எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் ஸ்டேஜ். இதை உங்களால அவாய்ட் பண்ணவும் முடியாது. அடுத்து லேர்னிங் கர்வ். இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். லைக் மிக்சிங் ரேஷியோ தப்பா போச்சுன்னா ஸ்டிக்கி ஃபினிஷ் வரும், ஓவர் போர்னா கிராக்ஸ் வரும், சன்லைட்னா எல்லோவிங் ஆகும். இந்த மாதிரி சில விஷயங்களை உங்க லேர்னிங் கர்வ் மூலியமா தான் நீங்க கத்துக்க முடியும். அடுத்து செல்லிங் சொல்லவே வேண்டாம். போஸ்டிங், ரிப்ளையிங், எஜுகேட்டிங் கஸ்டமர், பில்டிங் ட்ரஸ்ட், டெய்லி ஒர்க், ப்ராசஸ் வீடியோ சொல்லிக்கிட்டே போலாம். பட் நீங்க கன்சிஸ்டன்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்கில்ல க்ரோ பண்ண முடியும், ஒரு பிராண்ட கிரியேட் பண்ண முடியும், அண்ட் இன்கம் தானா வரும். ரெசன் ஆர்ட் இஸ் நாட் ஃபார் ஃபாஸ்ட் மணி சீக்கர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு கேள்வி உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. ஆர் யூ சீரியஸ் ஆர் ஜஸ்ட் கியூரியஸ்? இப்போ அந்த கேள்விக்கான பதில எனக்கும் சொல்லுங்க. இதுதான் இன்னைக்கு ரெசனாட் மேரத்தானோட டாஸ்க். நீங்க நிஜமாவே ரெசனாட்ல சீரியஸா இருக்கீங்களா இல்ல ஜஸ்ட் கியூரியஸா மட்டும் தான் இருக்கீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.